பிக் பாஸ் மொதல் நாளே செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா கண்டஸ்டன்ஸை அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து உள்ள அமைச்சிருக்காங்க. ஸோ பார்வதி வரைக்கும் ஓகே, அவங்களாம் மீடியாவில் இருக்க பர்சன், என்ன தான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் மீடியாவில் இருக்காங்க, உள்ளே அமுச்சிட்டிங்க. பட் இந்த கலையரசன், திவாகர், சீரியஸ்லி அரோரா, சாரி அரோரான்னு சொன்னால் உங்களுக்குலாம் தெரியுமா இல்லையான்னு தெரியல, பலூன் அக்கான்னு சொல்லுவாங்க. சரி, அரோரா வந்து ஒரு மாடல், அதனால் வந்து நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணீங்க. ப்ளஸ் நிறைய பசங்க வந்து அரோராக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க, அதனால டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால அரோராவை வந்து செலக்ட் பண்ணீங்க. ஓகே. ஸோ எதுக்காக வந்து திவாகரை வந்து செலக்ட் பண்ணீங்க? அவர் எவ்வளோ பேத்திக்கரத்தனமாக பண்ணிட்டு இருந்தாருன்னு எல்லாருமே பார்த்தாங்க. அவர் பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிக்காமல், பொறுக்க முடியாமல், பேசுகிறது தாங்க முடியாமல் எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸுமே சேர்ந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியாவே ரிப்போர்ட் அடித்து தூக்குனாங்க. இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி யாருக்காவது வந்திருக்கா? எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸருக்காவது ஐடியா ரிப்போர்ட் அடித்து தூக்குற அளவுக்கு நடந்திருக்கா? அப்படி தூக்குன ஒருத்தரை நாங்கள் விரும்பி பார்க்குற ஒரு ஷோவில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இவரை தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னு காட்டுறது எந்த விதத்தில் நியாயமாகும்? ஸோ நான்லாம் வந்து லைவ் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஆனால் என்னால் இப்போ லைவ் பார்க்க முடியல. ரொம்ப கடுப்பாக இருக்குது, பார்க்கவே வெறுப்பாக இருக்குது. ஸோ பார்க்க என்ன சொல்கிறது, நம்ம ஒரு டைம் பாஸ்க்காகவோ இல்லை ஒரு ரிலாக்ஸ்க்காகவோ பிக் பாஸ் பார்க்க வரோன்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே இவரோட ஃபேஸ் வருது. ஆல்ரெடி ஒரு ஃபேஸை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியாமல் தான் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிட்டு, வந்த ரெக்கமெண்டேஷனில் வந்தால் கூட தள்ளி விட்டுக்கிட்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் நாங்கள் பிக் பாஸையும் புறக்கணிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். சரி, இவர் கூட எதுவும் ட்ரெண்ட் ஆகிட்டார், பிரபலம் ஆகிட்டார், உங்கள் டிஆர்பிக்காக உள்ளே எடுத்துட்டீங்க. சரி, இவர் என்ன தான் உள்ளே போய் பண்ணுறாரு, இவரோட ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் டிஆர்பிக்காக நீங்கள் அதை பண்ணீங்க. ஓகே. ஸோ இது வரைக்கும் ஓகே. அரோரா கூட ஓகே, விஜய் பார்வதி கூட ஓகே, திவாகர் கூட ஓகே. கலையரசன் அவர் ஒய்ஃப் கூட சேர்ந்து என்னென்ன பெத்தநாட்டம் பண்ணியிருக்காரு, என்னென்ன கண்டென்ட் பண்ணியிருக்காரு, சாமியார் வேஷம், அகௌரி வேஷம்லாம் போட்டு ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கான் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக அக்யூஸ்டெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து பிக் பாஸ் உள்ள விட்டீங்க அப்படின்னா அவரை பார்த்து மற்றவங்கெல்லாம் என்ன கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சின்ன பசங்க எவ்வளோ பேர் பிக் பாஸ் பார்க்குறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நாளைக்கு கலையரசன் யார் அப்படின்னு அவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா போய் பார்த்த என்னெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் இப்படி இருந்தால் கூட நம்மளும் வந்து பிக் பாஸை செலக்ட் பண்ணுவாங்க, நம்மளும் ஈஸியாக மீடியாக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு திவாகர் மாதிரியும் கலையரசன் மாதிரியும் அரோரா மாதிரியும் எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம பைத்தியக்காரத்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் பாட்டை காமிச்சாலும் பரவாயில்ல, பித்தலாட்டம் பண்ணி பணம் மோசடி பண்ணி ஜெயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபேம் ஆகணும். சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனால் போதும், இவங்க வந்து நம்மளை மீடியாவில் எடுத்துப்பாங்க, மூவியில் நடிக்க கூப்பிடுவாங்க, ஃபேமஸ் ஆயிடலாம், பிக் பாஸில் கூட கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இப்போ இருக்கிற ஜென்சி மனசில் ஈஸியாக வந்துடும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ஆரோரான்னு ஒரு பொண்ணு பிக் பாஸில் பார்க்குறாங்க, இவங்க யார் எதுக்காக உள்ளே வந்திருக்காங்கன்னு அந்த பொண்ணு வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஓ, இப்படி பண்ணி தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்களா, இப்படி தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்கன்ட்டு அவங்களும் அதை திருப்பி ரிப்பீட் பண்ண என்ன பண்ணுவீங்க? கலையரசன் பண்ணுற மாதிரி மற்ற கப்புள்ஸ்லாம் போயிட்டு பித்ராட்டம் பண்ணிக்கிட்டு அகோரி வேஷம் போட்டுக்கிட்டு ஃபேம் ஆகணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ண என்ன பண்ணுவீங்க? இல்லை திவாகர் மாதிரி பைத்தியகாரத்தனமாக நடிப்பே வராமல் நடிப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் சரி இவரை மாரி பண்ணியாச்சு, நம்ம பைத்தியகாரத்தனம் பண்ணியாச்சு, எப்படியாவது பிக் பாஸில் சான்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பைத்தியகாரத்தனமாக பண்ண என்ன பண்ணுவீங்க? சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கை மட்டும் வச்சு நீங்கள் எப்படி ஒரு ஆளை சூஸ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி அந்த பொண்ணு செருப்பால் அடிச்ச மாதிரி நாமினேஷன்லேயே கேள்வி கேட்ச்சு, எப்படி இவரை உள்ள அமிச்சிங்கன்னு. ஸோ நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். முதல் வாரமோ இல்லை 2வது வாரமோ யாரெல்லாம் டிசர்வ் இல்லைன்னு தோணுதோ, மக்கள் யாரெல்லாம் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நீங்களே வெளியே அமுச்சிருங்க, எலிமினேட் பண்ணி. இல்லை எங்கள் டிஆர்பிக்காக நாங்கள் இப்படி தான் வச்சுருப்போம்னு நினச்சிங்கன்னா வியூவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருவாங்க, உங்களுக்கு தான் டிஆர்பி குறையும். ஏன்னா எனக்கே இப்போ லைவ் பார்க்க போர் அடிக்குது, 1 hour எபிசோடே ஓட்டி ஓட்டி பார்க்குற அளவுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக உள்ள கண்டென்ட் வச்சுருக்கீங்க, கண்டஸ்டன்ஸை வச்சுருக்கீங்க. ஸோ போன சீசன் மாதிரி ஓரளவாச்சும் ஓகேவா பண்ணுங்கள்.